வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, படுமோசமாக சிக்கிய விராட் கோலி வீக்னஸை வைத்து வீழ்த்திய பங்களாதேஷ் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மோதின சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 டீம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, கிங் கோலி பெரிய லெவலில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் விராட் கோலி வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கல. விராட் கோலியோட வீக்னஸ் அப்படிங்கிறத சரியாக பயன்படுத்தி பங்களாதேஷ் அவரோட விக்கெட்டை ஈஸியாக வந்து எடுத்துட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் டீம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 228 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. இந்தியன் டீம் 229 ரன்ஸ் அடித்தா வெற்றி அப்படிங்கிற இலக்கோட தான் களமிறங்கினாங்க. கேப்டன் ரோஹித் சர்மா 36 பால்ஸுக்கு 41 அப்படிங்கிற வந்துட்டு நிலையில் அவுட் ஆனார். அடுத்தது வந்து 1 டவுன் பேட்ஸ்மனாக வந்து விராட் கோலி உள்ளே வந்தார். அவருடைய அந்த ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது அவர் ரொம்பவே பொறுமையாக தான் ஆடிட்டு இருந்தார். 38 பால்ஸுக்கு 22 ரன்ஸ் தான் அவரால் அடிக்கவே முடிஞ்சுது. விராட் கோலி லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு தடுமாறிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பங்களாதேஷ் டீம் கரெக்டாக வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி விராட் கோலிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல லெக் ஸ்பின்னர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக மட்டும் 51 பால்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி 31 ரன்ஸ் மட்டும்தான் எடுத்து 5 தடவை வந்து அவுட் ஆகிருக்கிறாரு நம்மளுடைய கிங் கோலி. லெக் ஸ்பின்னர்ஸோட அந்த ஒரு பால் டர்னிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியோட பேட்டிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது 6.20 தான் இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் 60 அப்படிங்கிறது தான் இருக்குது. டீம் இந்தியாவோட அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் அவங்க வந்து சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. பங்களாதேஷோட ரிஷத் ஹுசைன் லெக் ஸ்பின்னர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை வச்சு தான் பங்களாதேஷ் விராட் கோலியோட விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு மோசமான ஃபார்மில் இருந்தார் அப்படின்னா அது மற்ற டீம்ஸ் கூட ஆடும்போதும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை தான் வந்து கிரியேட் பண்ணும். விராட் கோலியோட அந்த ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு எகெயின்ஸ்டான வீக் டேஜை அவர் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நானுமே சொல்கிறேன். அடுத்த அப்டேட், ஹேட்ரிக் வெற்றியை பெற்று அசத்துமா நம்மளுடைய ஆர்சிபி உமன். இன்றைக்கி வந்துட்டு எம்ஐ உமன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக நம்மளுடைய ஆர்சிபி உமன்ஸுக்கு வந்து மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச் வந்து நம்மளுடைய ஹோம் கிரவுண்டில் தான் இருக்குது. மேஜர் அட்வான்டேஜ் நமக்காக இருந்தாலும் லாஸ்ட் 5 மேட்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஐக்கு எகெயின்ஸ்டாக நம்ம 2 மேட்ச்சை வின் பண்ணியிருக்கிறோம். வந்துட்டு எம்ஐ 3 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த மேட்ச்சை வின் பண்ணால் எம்ஐக்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நமக்கு ஹேட்ரிக் வின்னாக வரும். இந்த சீசனுக்கும் அது ஹேட்ரிக் வின்னாக அமையும். அதே நேரம் இன்றைக்கான மேட்ச்சில் வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்கறது யாரை அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுர். ஏன்னா ஹர்மன்பிரீத் கவுரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சஸ் சின்னசாமி அவங்க 50s அடிச்சிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஆஃப் 101 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 135. உண்மையாகவே வந்துட்டு சின்னசாமி கிரவுண்ட் அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுர் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ஹர்மன்பிரீத் கவுர் வந்து எந்த லெவலில் வந்துட்டு நம்ம வந்து சைலண்ட்டாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அட்வான்டேஜ். கண்டிப்பாக ஹேட்ரிக் வின் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்சிபி உமன்ஸ் கிட்டே இருக்குது. எஃபெக்டிவாக வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க பயன்படுத்திக்குவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கணும். இன்றைக்கி மேட்ச்சில் யார் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராகவும் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், ஹேசில்வுட் 2 years பேன் அப்படிங்கிற அந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஹேசில்வுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் 2025 முன்னாடி புதிய ரூல்ஸ்லாம் நிறைய போடப்பட்டுச்சு. ஐபிஎல்லில் வாங்கினதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சனல் ரீசன்ஸ் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி விலகணும் அப்படின்னா அடுத்த 2 சீசன்ஸுக்கு வந்துட்டு அந்த பிளேயர்ஸால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. மினிமம் 1 சீசனாவது அவங்க விளாட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ ஜாஸ் ஹேசில்வுட்டை வந்துட்டு ஆர்சிபி வாங்கினாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் ஹேசில்வுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஐபிஎல்ல நான் விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் ஹேசில்வுட் வந்துட்டு ஐபிஎல் டைமில் க்யூர் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு கிட்ட அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸு. அது மட்டும் இல்லாமல் அதை பிசிசிஐ கிட்டையும் வந்து சப்மிட் பண்ணி அது வந்துட்டு எஃபெக்டிவாக கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற டைமில் வந்துட்டு அதை ஓகே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம விட்டுருவாங்க. பட் அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஏதாவது விஷயங்கள் இருந்து ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாரு, இன்ஜுரியை வந்து பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவரை வந்துட்டு நெக்ஸ்ட் ஐபிஎல் 2026 பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இருந்து தூக்கிடுவாங்க. 2026 ஆக்ஷனுக்கும் அவர் வந்துட்டு வர முடியாது. ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியாதுங்கிற விஷயம் இருக்குது. ஜாஸ் ஹேசில்வுட் இப்போ புதிய சிக்கலில் மாட்டியிருக்கிறாரு. இதுலேருந்து அவரோட கம்பேக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.